ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் வந்து தனாவை அழைச்சிட்டு நேராக கோபத்தோடு வீட்டுக்கு வராங்க. அப்போ பத்மா கேட்குறாங்க, என்னென்ன ஆச்சுது, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு போச்சுதா, தனா விட்டு அந்த கதிர் பிரிஞ்சு போயிட்டானே அப்படிங்கும்போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, அது எதுவுமே நடக்கலை, 3 மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்க, கடைசி நேரத்தில் அந்த கதிர் வந்து டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே பத்மாவும் பார்வதியும் கதிரை போட்டு செமையாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கதிரும் மாயாவும் வரவும் உடனே பத்மா வந்து முறைச்சி பார்த்துட்டு அமைதியாகிருந்தாங்க. அப்போ ரகுராம் வந்து கதிரையும் மாயாவும் பார்த்துட்டு முறைச்சி பார்த்துட்டு அவங்க இருந்து நேராக ரூமுக்குள்ளே போகவும் அப்போ வந்து பத்மா வந்து சொல்கிறாங்க, ஏண்டா உனக்கு தான் வந்து தனாவை வந்து உன்னை கண்டாலே பிடிக்கலன்னு தெரிஞ்சு போச்சுல, அதுக்கப்புறமா எதுக்காக நீ தனா விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற, 3 மாதம் ஆனாக்கி தனா என்ன உன்னை ஏற்றுப்பான்னு அர்த்தமா என்ன, இல்லை எங்கள் அண்ணனா விட்டுருவாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க, கதிரி நீ ரூமுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லவும் கதிரி எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிருந்தாங்க. உடனே வந்து மாயா வந்து பத்மா கிட்ட சொல்கிறாங்க, அத்தை இது ரெண்டு வந்து அவங்க ரெண்டு ஒரு பிரச்சனை, இதில் நீங்கள் எதுக்காக தலையிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், என்னடி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போதே அங்கே சீனு வந்துருந்தாங்க. பாத்தியாடா அவள் என்னை ஏற்று பேசிகிட்டு இருக்கிறா, நீ எதுவும் கண்டிக்க மாட்டேங்கிற, உங்கள் அப்பா ஏற்கனவே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு, இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது அப்போ சீனு சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா தேவையில்லாமல் எங்கள் அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதுன்னு அப்படிங்கும்போது, என்னங்க இங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கிறீங்க, சொல்ல பண்ணாக்கி அத்தை தான் வந்து தேவையில்லாமல் கதிர்கிட்ட பிரச்சனை இழுத்தாங்க, அதனால தான் நான் பேச வேண்டியதாக இருக்கு போ அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பத்மா சொல்கிறாங்க, அங்கே பாத்தியாடா அந்த கதிரையும் இவளையும் இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டாதான் எல்லா பிரச்சனையும் முடியும், சொல்ல போனாக்கி பிரச்சனையே இவங்க 2 பேரு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜானகி வந்து கோயிலுக்கு போயிட்டு வராங்க. இப்போ மாயாட்ட கேட்குறாங்க, மாயா வந்துட்டீங்களா, என்ன மாயா ஆச்சுது, ஏதாவது தப்பு நடந்து போச்சு அப்படிங்கும்போது இப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, 3 மாதம் வந்து டைம் கொடுத்துருக்குறாங்க, அந்த 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக தனாவோட மனசும் பெரியப்பாவோட மனசும் கண்டிப்பாக நம்ம மாற்றிடலாம் அப்படிங்கவும் இது கேட்டதுமே ஜானகி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டேன். நான் இன்னும் ஏதோ நடந்துருன்னு சொல்லிட்டு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், நல்லபடியாட்டு கடைசியில் இந்த மாதிரி நடந்து போச்சு, கடவுளே சீக்கிரத்தில் கதிரும் தனாவும் ஒன்று சேரணும் அப்படிங்கவும் அப்போ பத்மா சொல்கிறாங்க, அண்ணி நீங்கள் என்ன திருந்தவே மாட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஏன் பத்மா இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படிங்கும்போது, இந்த கதிர் எப்போ இங்கேருந்து போகிறானோ அப்போ தான் இந்த வீட்டுக்கு விமர்சனம் கிடைக்கும், அவனும் சரி இவனும் சரி இந்த வீட்டை விட்டே போகணும், நீங்கள் என்னென்னா வந்து அவங்களெல்லாம் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறீங்க, போங்க அண்ணன் வர ரொம்ப கோவத்தோடு போயிருக்கிறாரு, அடுத்தது என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல, இந்த 3 மாதத்துக்குள்ளே இவன் வந்து இவனை சமாளிக்கிறதுக்குள்ளேயும் இவனை தினசரி பார்க்குறதுக்குள்ளேயும் எரிச்சலாக இருக்கும், இந்த 3 மாதத்துக்குள்ளே இவங்க 2 பேரையும் அடிச்சு பற்றி விட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானகி சொல்கிறாங்க, அங்கே பாரு பத்மா தேவலாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு, கதிர் என்ன இருந்தாலும் சரி தான் இந்த வீட்டு மாப்பிள்ளை, அதே மாதிரிக்கு தான் மாயாவும் இந்த வீட்டு மருமக, அவங்க 2 பேரையும் இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கவும் அப்போ சீனு சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் இவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காதீங்கண்ணா அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஜானகி வந்து சொல்கிறாங்க, சீனு ஏண்டா நீ இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, மாயாவை வந்து நீ லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்போ ஏன் கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த மாதிரிலாம் பேசுன அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இவளால் தானே இந்த குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு, அப்படி இருக்கும்போது இவளை ஏன் தான் லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நான் நினச்சிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பத்மா சொல்கிறாங்க, சாரு மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருந்தா எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கும், எனக்கும் பிடிச்ச மருமகளாக இருந்திருப்பா, இவ கழுத்தில் எப்போ தாலியை கட்டினானோ அன்னையிலேருந்து ஒரே பிரச்சனைக்கு மூலம் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து திட்டிக்கிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா சீனு ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்போ மாயாவும் ரூமுக்குள்ளே போகவும் அப்போ சீனு வந்து மாயா போட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து மாயா வந்து சீனுக்கிட்ட வந்து அவங்க லவ்வோடு பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து சீனு ரொம்பவே வந்து மோசமாக திட்டிட்டு போகவும் அப்போ மாயா வந்து கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுன, ஆனால் இப்போ என்ன தினசரி என்னை திட்டிக்கிட்டே இருக்கியடா, நான் வந்து உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது அங்கே ஜானகி வராங்க. அப்போ ஜானகியை பார்த்ததுமே அவங்க கண்ணை வந்து தொடச்சிக்கிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி அவங்க வந்து நல்லபடியாக பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ஜானகி சொல்கிறாங்க, மாயா நீ கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், ஏன் மாயா சீன் இந்த மாதிரிக்கு உனக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, என்ன பெரியமா நீங்கள் சொல்கிறீங்க, இங்கே நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நானும் கதிர் தான் காரணம்னு அவனும் எல்லாரும் மாதிரிக்கும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான், உண்மையை சொல்லப்போனால் சீனுக்கு உண்மை புரியும் போது கண்டிப்பாக வந்து எனக்கு சப்போர்ட்டாக தான் அவன் ஆளாக இருப்பான் அப்படிங்கவோ அப்போ ஜானகி வந்து அப்போ நான் சீனுக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றிலாம் நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, என்ன பெரியமா அவசரப்படுதீங்க, அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படிங்கும்போது, இல்லை மாயா சீனு ஒன்று புரிஞ்சிக்காமல் இந்த மாதிரிக்கெலாம்
மாதிரிலாம் பேசுகிறதும் நீ வந்து யாருக்கும் தெரியாமல் அழுகிறதும் எனக்கு எல்லாமே தெரிய தான் செய்யும். நீ வேணால் எல்லோரும் முன்னாடியும் ரொம்ப கலகலப்பாக சிரிக்கிற மாதிரி நடிக்கலாமே தவிர ஆனால் உன்னுடைய உள் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுமா? நான் சொல்கிறது கேளு, நான் சீனுட்ட நான் சொல்லியிருந்தேன் கார்த்தியை பற்றினும் தனாவை பற்றின எல்லா விஷயத்தையும் சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து அவன் புரிஞ்சு உன்னையும் கதிரையும் அவன் வந்து ஏற்றுப்பான். அப்படிங்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா இப்போ சீனுக்கிட்ட மட்டும் சொல்லணுன்னா கண்டிப்பாக நானே சொல்லிடுவேன். ஆனால் சீனு வந்து அத்தைகிட்ட அவன் சொல்லிடுவான். ஏன்னா அம்மா மேலே அவன் எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சுட்டா போகிறோம், அவ்வளோதான். நம்ம இதனால் வரைக்கும் பெரியப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது, அவரால் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி தானே நம்ம இவ்வளோ கஷ்டத்தையும் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது அத்தைக்கு தெரிஞ்சிட்டா போகிறோம், உடனே வந்து அவங்க பெரியப்பாட்ட சொல்லிடுவாங்க. அது நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் சீனுக்கிட்டே நான் சொல்லாமல் மறைச்சிட்ருக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டு சொல்லிடாதீங்க. நம்மளுடைய முதல் வேலை அந்த கார்த்தியை வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஒப்படைக்கணும். அப்போந்தான் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து சீக்கிரத்துலேயே வெளிவர முடியும். பெரியப்பாக்கும் நம்ம மேலே எந்த தப்பு இல்லைன்னு பெரியப்பாவும் புரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் நம்ம செய்துட்டோம்னா போகிறோம், நம்ம மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு பெரியப்பாக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் மாயா நீ சொல்கிறது கரெக்டு தான். அந்த கார்த்தி எங்கே இருக்கானோ என்ன பண்ணுறானோ தெரியல. கண்டிப்பாக அந்த புவனேஸ்வரி வந்து சும்மாவே இருக்க மாட்டா. சீக்கிரத்துலேயே நம்ம கார்த்தியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க ஜானகி வந்து மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க.